Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today. இந்தியர்களை வேலைக்கு அமர்த்துவதை முதலில் நிறுத்துங்கள். அவர்கள் நம்மை அடிமைகள் போல நடத்துகிறார்கள் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு நெருக்கமானவரும் டோஜ் பிரிவின் முன்னாள் நிர்வாகியும் முதலீட்டு நிறுவனமான அசோரியா தலைமை நிர்வாக அதிகாரியுமான ஜேம்ஸ் ஃபிஷ்பேக் வன்மத்தை கக்கியிருக்கிறார். அமெரிக்காவில் இந்தியர்கள் அதிகமாக பணியாற்றி வருகின்றனர். குறிப்பாக H-1B விசா மூலம் அமெரிக்காவில் அதிகமாக இந்தியர்கள்தான் பணியாற்றுகின்றனர். இதற்கு முக்கிய காரணம் நம் நாட்டைச் சேர்ந்தவர்களின் திறமைதான். இருப்பினும் கூட இந்தியர்கள் அமெரிக்கர்களின் வேலைவாய்ப்புகளை பறிப்பதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் நினைக்கிறார். இதனால் H-1B விசாவுக்கான கட்டணத்தை 88 லட்சம் ரூபாயாக உயர்த்தியுள்ளார். இதனால் அமெரிக்கா சென்று இந்தியர்கள் வேலை செய்ய முடியாத ஒரு நிலை உருவாகியுள்ளது. இது நம் நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு பிரச்சனையாக மாறியுள்ளது. இந்த நிலையில்தான் அமெரிக்காவின் பிரபல தொழிலதிபர் இந்தியர்களுக்கு எதிராக வன்மத்தை கக்கியுள்ளார். அவரது பெயர்தான் ஜேம்ஸ் ஃபிஷ்பேக். இவர் முதலீட்டு நிறுவனமான அசோரியாவின் தலைமை நிர்வாக அதிகாரியாக உள்ளார். அது மட்டுமின்றி டொனால்டு டிரம்புக்கு நெருக்கமானவர்களில் ஒருவரும் கூட. எலோன் மாஸ்க் தலைமையில் செயல்பட்டு வந்த டோஜ் பிரிவின் நிர்வாகியுமாக செயல்பட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் அந்த ஜேம்ஸ் ஃபிஷ்பேக் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியர்களை வேலைக்கு அமர்த்துவதை முதலில் நிறுத்த வேண்டும். அவர்கள் எங்களை அடிமைகள் போல நடத்துகிறார்கள். அமெரிக்காவில் உள்ள பணிகளுக்கு தகுதியான அமெரிக்கர்கள் இல்லை என்று கூறிவிட்டு H-1B விசா மூலம் இந்தியர்கள் பணியமர்த்தப்படுகின்றனர். உண்மையில் H-1B விசா மூலம் அமெரிக்கர்களின் பணிகளை வெளிநாட்டினர் திருடி வருகின்றனர். இதனால் அமெரிக்காவில் உள்ள பணிகளை அமெரிக்கர்களுக்கு தான் வழங்க வேண்டும். குறிப்பாக H-1B விசா என்பது புளோரிடாவில் உள்ள அமெரிக்கர்களை மிகவும் பாதிக்கிறது. இங்குள்ள நிறுவனங்கள் திறமையான தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்த விரும்புகிறது. இதற்காக இந்தியர்களை அழைத்து வருகிறது. அதனை முதலில் நிறுத்த வேண்டும். ஏனென்றால் இங்குள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்களிலும் படித்த அமெரிக்கர்கள் ஏராளமாக உள்ளனர். அவர்களை பணியமர்த்த வேண்டும். இவர்கள் திறமையானவர்களாகவும் அமெரிக்காவை நேசிக்கக்கூடியவர்களாகவும் உள்ளனர். மேலும் அமெரிக்க நிறுவனங்கள் தங்களின் பணியிடங்களுக்கு அமெரிக்கர்கள் யாரும் விண்ணப்பம் செய்யவில்லை என்று கூறுகின்றன. ஆனால் காலி பணியிடங்கள் பற்றி செய்தித்தாள்களில் அறிவிப்பு வெளியிடுவதே கிடையாது. இதன் மூலமாகத்தான் வெளிநாடுகளிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து வேலைக்கு நியமனம் செய்கின்றனர். இத்தகைய செயலால் தகுதி வாய்ந்த அமெரிக்கருக்கு வேலை, சம்பளம், மரியாதை கிடைக்காமல் போகிறது. இது மிகவும் வெட்கக்கேடானது. H-1B விசாவை முழுமையாக அகற்ற வேண்டிய நேரம் இது. இந்தியர்களும் சீன மக்களும் தாங்கள் சிறந்தவர்கள் என்று நினைக்கின்றனர். ஆனால் அவர்கள் சுரண்டப்படுகிறார்கள். இருப்பினும் அவர்கள் மீது எனக்கு எந்த ஒரு அனுதாபமும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் பலரும் இங்குள்ளவர்களையே அடிமைகள் போல நடத்துகிறார்கள் என கூறியுள்ளார். தற்போது இந்தியர்களுக்கு எதிராக விஷத்தை கக்கி உள்ள ஜேம்ஸ் ஃபிஷ்பேக் H-1B விசா திட்டத்தை நீண்ட காலமாக விமர்சனம் செய்து வருகிறார். மேலும் டோஜ் பிரிவின் தலைமை பொறுப்பிலிருந்து எலோன் மாஸ்க் விலகி டொனால்டு டிரம்ப் மீது விமர்சனம் வைத்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் ஜேம்ஸ் ஃபிஷ்பேக் டிரம்புக்கு ஆதரவாக பேசினார். உண்மைக்கு புறம்பாக டிரம்ப் மீது எலோன் மாஸ்க் குற்றம் சாட்டுவதாக கூறினார். பிறகு தனது பொறுப்பையும் ராஜினாமா செய்துவிட்டார். Subscribe to One India and never miss an update. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today.